ஸ்ரீ ரேவா காண்டம் 18ஆம் அத்தியாயம். நர்மதை நதியின் மகிமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், ஈஸ்வரனாரிடமிருந்து தோன்றிய சூரியர்களால் உலகம் முழுவதுமாக எரிக்கப்பட்டு 7 கண்டங்களுடன் 7 கடல்களும் வற்றி போன போது அவருடைய வாக்கிலிருந்து பிரம்மாண்டமான மேகங்கள் வெளிப்பட்டன. சூரியர்களால் உலகம் வறண்டு காலாக்னியால் எரிக்கப்பட்ட போது சங்கரனாரின் வாக்கிலிருந்து மேகங்கள் வெளிப்பட்டன. தேவேந்திரனின் ஆயுதத்திற்கு, அதாவது வானவில்லிற்கு ஒப்பான அம்சங்களை கொண்ட பயங்கரமான மேகங்கள் மிகச்சிறந்த ஈசானனால் தூண்டப்பட்டு பிரபஞ்சத்தை முழுவதுமாக இருள் சூழ்ந்தன. சில மேகங்கள் நீல தாமரையின் ஒளியை கொண்டிருந்தன, சில இடங்களில் அவை அஞ்சனத்தின் ஒளியை கொண்டிருந்தன, சில பசுவின் பால், குந்த மலர் மற்றும் சந்திரனைப் போல் இருந்தன. மற்றவை மயில் இறகுகளில் உள்ள கண் போன்ற வடிவங்களை ஒத்திருந்தன. மேலும் சில புகையற்ற நெருப்பின் ஒளியை கொண்டிருந்தன. சில மேகங்கள் பெரிய மலைகளை ஒத்த வடிவங்களை கொண்டிருந்தன. சில பெரிய மீன்களின் கூட்டங்களுடன் ஒப்பிடக்கூடியவையாக இருந்தன. சில பெரிய யானைகளின் சிறந்த வடிவங்களை கொண்டிருந்தன. மேலும் சில மேகங்கள் பெரிய சிகரங்களைப் போல இருந்தன. சில அசைந்து செல்லும் அலைகள் மற்றும் பேரலைகளைப் போன்ற வடிவத்தில் இருந்தன. சில ஒரு பெரிய நகரத்தில் உள்ள கோபுரங்களைப் போல இருந்தன. சில பெரிய கோபுரங்கள் மற்றும் அலங்கார வாயில்களைப் போல இருந்தன. மற்றவை வால் மீன்கள், தீப்பந்தங்கள் மற்றும் மின்னல் கீற்றுகளால் வகைப்படுத்தப்பட்ட இடி முழக்கங்களால் முனைகளில் அலங்கரிக்கப்பட்டதாக தோன்றின. சம்பர்த்தகன் என்ற ருத்ரனின் ஒரு கணத்தின் உறுப்புகள் மறைக்கப்பட்டன. இறைவன் எல்லையின்றி மழை பொழிந்து பிரபஞ்சத்தை ஒரு பரந்த நீர்ப்பரப்பாக மாற்றினார். கங்கையின் நீரோட்டங்களால் முற்றிலும் பீதியடைந்து வெள்ளத்தில் மூழ்கிய நான் பெரிய மேகங்களுடன் அளவில் பெரிதாகி தேவேந்திரனின் வஜ்ராயுதத்தால் மூடப்பட்ட உறுப்புகளை கொண்ட ஈசானனை பார்க்க துணியவில்லை. சுற்றிலும் எரிந்து கொண்டிருந்த பிரபஞ்சத்தை மீண்டும் மீண்டும் விழுங்கி அந்த யானைகள் அவற்றை ஒத்த மேகங்கள் தரையை முழுவதுமாக மூடின. அவை பிரபஞ்சத்தை நீரால் நிரப்பி அனைத்தும் மறைந்து போயின. 7 பெரிய கடல்கள், ஏரிகள், கண்டங்கள், அனைத்து நதிகள், பூமி மற்றும் புவர்லோகம் ஆகியவை அலை அலையான நீரால் நிரப்பப்பட்டன. எல்லாம் ஒரு பரந்த நீர்ப்பரப்பாக மாறியது. நெருப்பு, சந்திரன் மற்றும் சூரியன் இல்லாத நிலையில் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் அனைத்திலும் நட்சத்திரங்கள் மறைந்ததால் ஏற்பட்ட இருளில் எல்லா காற்றுகளும் அடங்கி அமைதியான சூழல் நிலவிய போதும் எதுவும் கண்ணுக்கு தெரியவில்லை. மன்னரே, அப்போது அந்த பரந்த நீர்ப்பரப்பில் நான் மன தூய்மையை காத்து கொண்டு அவரை, இறைவனை போற்றி துதித்தேன். அதன் பிறகு நான் இவ்வாறு சிந்தித்தேன், நான் யாரிடம் அமைதியான அடைக்கலம் தேடுவேன்? அப்போது என் இதயத்தில் இறைவனை எண்ணினேன். நீருக்குள் இருந்தபடியே அடைக்கலம் தேடுவதற்கு தகுதியானவராக இறைவனை எண்ணினேன். நான் அவரை வணங்கி அவரிடம் அடைக்கலம் புகுந்து பின்னர் அவரை தியானித்தேன். தியானத்திற்கு பிறகு அவரது அருளால் என் உணர்வையும் மன உறுதியையும் இழக்காமல் அந்த நீர்ப்பரப்பை கடந்து சென்றேன். மகாபுருஷனின் மகனே, அந்த தேவியின் அருளால் சோர்வும் வேதனையும் என்னை விட்டு நீங்கின. 18ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.